கிராமம்னா கிராமம் தான்ப்பா. இந்த வயல்வெளி, பசுமையான இடம்லாம் பார்க்கும்போது சொர்க்கத்துல இருக்கிற மாரி இருக்குது. ஆனா நம்ம சிட்டில மட்டும் எல்லாத்தையும் அழிச்சிட்டு பிளாட் போட்டுருவாங்க. ச்சே! கிராமத்து வாழ்க்கை தான் என் சொர்க்கம் என்னைக்குமே. நீ பார்த்த ஐயையோ! யார்யா இவன்? நான் குளிக்க போறேன். மோட்டர் போட்டு விடலாம், அவ்வளவுதான். யாரும் குளிக்க விட மாட்டாங்க. குடிகாரன்ட்ட மாட்டிட்டு முழிக்க போறோம் போல இருக்குது. ஏய், யோ ஒண்ணு அப்படி போ, இல்ல இப்படி போ. நான் இப்படி போனா இப்படி வரேன், நான் அப்படி போனா இப்படி போறேன். யார் வழி விடுறது? நான் வழி விடலையா? ஏய், என்னடா பண்றீங்க? காலங்காலத்துல குஷ்டு வந்து பரதநாட்டியம் ஆடுறீங்களா? நான் வயல்ல? குடிக்கிறேன், இந்த ஆள் தானே குஷ்டு வந்து தகராறு பண்ணுறாரு. என்னது? அடடா. ஏய், உங்க கூட சேர்ந்து நானும் டான்ஸ் ஆட வேண்டியதா இருக்குதுடா. வழி விடுங்கடா. யோ இந்த மாதிரி வயலுக்கு சொந்தக்காரனே வழி விட மாட்டாங்க பண்றவனுக்கு. டேய், நீ இந்த மாதிரி பண்ண வச்சுக்க, நானும் போக மாட்டேன், நீயும் போக மாட்டேன். 2 பேரும் இங்கே தான் இருப்போம். சேராகுதா? பின்ன என்ன வரப்ப டைல்ஸை போட்டு வைப்பாங்க. ஐயோ யோ போயா. மோட்டர்ல குளிக்க வந்து ஆத்துக்கு வந்துட்டோமா? ஆஹா. தண்ணி கம்மியாகி போகுது. ஆ, போட்டு விடுறோம் மோட்டர். ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்தா. ஏய் இப்பதான்டா ஒருத்தன் குட்டையில மீன் பிடி கூட்டு வந்துக்கிறேன். நீ மீன் பிடிக்க போயா என்ன? ஏய், என்னடா? ஆனா இப்பதானே ஒருத்தன் குட்டையில தள்ளி விட்டு வந்த இடம் ஏண்டா கொடுக்கல. வயலுக்கு சொந்தக்காரனை வழி விடாம நீங்க என்னமோ பரதநாட்டியம் ஆடினீங்க காலைல. மாமா வந்தாரா? ஓ அவர் உங்க மாமா தானா? அங்க போய் பாரு, ஜட்டோட உள்ள படுக்க வச்சு வந்துக்கிறேன். மாமா என்ன பண்ணீங்க? போய் பாரு போயா. மாமாவா? போடா.